தீபாவளி என்றாவே இனிப்பிற்கு அடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்தா பட்டாசு இல்லாமல் தீபாவளி முழுமையடையாது. இந்த வருட தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பட்டாசு விற்பனை பார்த்தோமேனால் சூடுபிடித்திருக்கிறது. இது குறித்து பட்டாசு உரிமையாளர் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார். பட்டாசு விற்பனை இந்த வருஷம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? பட்டாசு விற்பனை அதாவது இந்த வருஷம் தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் பர்மிஷனே கொஞ்சம் காலதாமதம் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் மக்களோட வரத்து ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த மழையும் புயலும் ஆரம்பிச்சதுனால மக்களோட வரத்து கம்மியாக இருக்குது. ஒன்றும் தீபாவளிக்கு 2 நாட்கள் இருக்கிற நேரத்தில் மக்களோட வரத்து கம்மியாக இருக்கிறனால மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வருஷம் என்னென்ன புது பட்டாசுலாம் வந்திருக்கு சார்? இந்த வேளச்சேரியில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸை பார்த்தீங்கன்னா வெரைட்டி கிட்டத்தட்ட குழந்தைகள் வெடிக்கக்கூடிய வெரைட்டியே கிட்டத்தட்ட ஒரு 15-16 வெரைட்டி. நியூ கப்பல் வெடிக்கக்கூடிய வான வேடிக்கையில் ஒரு 15 வெரைட்டி பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது நம்ம ஸ்கை ஷாட்ஸுக்கே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 100 ஷாட்டு 20 ஷாட்ஸு இருக்கலையே, அதாவது தரம் இல்லாத பட்டாசு விற்காமல் தரமான பட்டாசு வாங்குறதுக்காக 20 ஷாட்லேருந்து நம்ம ஸ்கை ஷாட்ஸ் வச்சுருக்கிறோம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் பாதுகாப்பாக அந்த தீபாவளி எப்படின்னா எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது, மக்கள் சந்தோஷமாக அந்த தீபாவளியை கொண்டாடுன்றதுக்காக பார்த்தா கையில் எதுவும் தீக்காயங்கள் கூட ஏற்படாமல் பாதுகாப்பான முறையில் தயாரித்து நாங்கள் இங்கே விற்பனைக்கு வச்சுருக்கிறோம். யூஸ்வலாக சீன பட்டாசுகள் வரத்து அதிகமாகிருச்சு. இப்போ சிவகாசியிலேருந்தே இங்கே பட்டாசு வாங்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பட்டாசை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டுறாங்க? சார், நாங்கள் காலங்காலமாகவே சிவகாசி தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாங்கள் அங்கேயே ரெடி பண்ணி மக்களை நாங்கள் இங்கே கொண்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களோட வரத்து எங்ககிட்ட பார்த்திங்கன்னா காலங்காலமாகவே எங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பொதுவாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது வெரைட்டி என்ன வந்திருக்கு, என்ன வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க பார்க்குறதுக்கு கூட்டமே ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2 நாள் தான் இருக்குது வியாபாரம். மக்கள் மழை நின்றுச்சுன்னா வாங்க வர்றதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருப்பாங்க. இந்த பட்டாசு விற்பனை இப்போ வரைக்கும் அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா, இல்லை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், இப்போ ஒன்றும் தீபாவளிக்கு 2 நாள் 3 நாள்லேயே இருக்குது. ஆனால் மக்களோட வரத்து மழை பெய்யாதனால, மழை பெஞ்சிருந்தாங்கன்னா மக்களோட வரத்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த நாள் கட்டத்தில் கொஞ்சம் வரத்து கம்மியாக தான் இருக்காங்க மக்களோட ஆனால் நாளைக்கு எல்லோரும் வருவாங்கன்ற நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொடுக்குறோம். அதாவது தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பட்டாசு விற்பனை தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருட புது வரவாக பார்த்தோம்னால் கிட்டார் பட்டாசு பார்த்தோம்னால் சந்தைக்கு புது வரவாக வந்திருக்கிறது. இந்த பட்டாசை பற்ற வச்சோம்னா கிட்டார் சவுண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் இன்னொரு புது வரவு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு பார்த்தோம்னா கீழே ஒரு இடத்துல பட்டாசு பற்ற வச்சுட்டா போதும், அது ஃபுல்லாக ரொட்டேஷனல் ஆகி சுற்றுற மாதிரி பட்டாசு புது விற்பனை வந்திருக்கு. அதே மாதிரி மயில் பட்டாசு இந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப அதிக அளவில் பிடிக்கக்கூடிய வகையில் மயில் பட்டாசு விற்பனை இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. இந்த மாடல் பட்டாசை பார்த்தோம்னா பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போன்று பார்த்தோம்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி வெடிக்கக்கூடிய வெடி பார்த்தோம்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெடினாலே குழந்தைகள் தான் விரும்புவாங்க. அதே மாதிரி குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மாதிரி குருவி வெடி இதெல்லாம் வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்மளாம் 90s தெரியும், சின்ன வயசில் துப்பாக்கி வெடித்து விளையாடிருப்போம். துப்பாக்கி இந்த வருஷம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே துப்பாக்கி வெரைட்டிஸ் தான். பார்த்திங்கன்னா சிறிய ரக துப்பாக்கியிலேருந்து பெரிய ரக துப்பாக்கி வரைக்கும் வரிசையாக விலைக்கு வந்திருக்கு. அதை குறிப்பாக குழந்தைகள் தான் அதிக அளவில் இந்த பட்டாசுகளை வாங்குறத நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்ன பட்டாசு வாங்கிட்டு கன்னு தான் பிடிக்குமா? காட்டு எடுத்து வருஷம் வாங்கிடுவியா கண்ணு? ஆமாம். இந்த வருஷம் எவ்வளோ பட்டாசு வாங்க போகிறேன்? இந்த வருஷம் ஒரு 2 டப்பா. 2 டப்பா போதுமா? வீட்டில் ஆல்ரெடி ஒரு டப்பா இருக்குது, இங்கே தான் வாங்கணும். எப்பயுமே இங்கே தான் வாங்குவீங்களா? ஆமாம். சரி சரி. குவாலிட்டி. வேறு என்ன பட்டாசுலாம் உனக்கு பிடிக்கும்? கன்னு, அங்கே ஃபயர் ஒர்க்ஸு, ஓகே, பூண்டு வெடி, ஓகே, எல்லாமே எனக்கு பிடிக்கும். நைட் ஷாட் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நைட் ஷாட்ல நீ ரொம்ப வெடிப்பியா? ஆ. ஓகே. புது வெரைட்டி வந்திருக்கா இந்த வருஷம்? புது வெரைட்டினா நைட் ஷாட்ஸில் கொஞ்சம் நிறைய வெரைட்டி வந்திருக்கு. கம்பி மத்தாப்பு இதோ அங்கே ஆல்ரெடி ஒரு நிறையா
சுத்துற மாதிரி ஒன்று இருக்கு கம்பி பட்டாசு. வாங்கியிருக்கியா? இல்லை, இப்போ வாங்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே குழந்தைகள் வந்து அதிக அளவில் பட்டாசுகளை விரும்பி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. சங்கு சக்கரம், அதே போன்று குருவி வெடி, லட்சுமி வெடி உள்ளிட்டவை இந்த வருஷத்தோட புது உறவாக பார்க்கப்படுது.